ஹாய் வணக்கம். இது வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் எங்கே போகிறோன்னா பண்ணாரி அம்மன் சத்தியமங்கலம். இது வந்து கோயம்புத்தூர் போய்ட்டு அங்கேருந்து அப்படியே போகிறது. இங்கே பாருங்கள், சென்ட்ரலில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமான கூட்டம். இந்த சைடில் எலக்ட்ரிக் ட்ரெயின், இந்த சைடில் வந்து மெட்ரோ. இங்கே பாருங்கள், வசந்தன் கோ இஎம்ஐயில் எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எல்லாம் ஊருக்கு போய்ட்டு வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இது வந்து இந்த மெட்ரோலேருந்து இறங்கின உடனே சீக்கிரமாக ஓடணும்னு சொல்லி ஓடி வரேன். ட்ரெயின் எங்கே மூவ் ஆகிடுதோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சத்தியமங்கலம் வந்தாச்சு. இப்போது பண்ணாரி அம்மன் கோயில். இந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்குது. அம்மன் அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு சக்தியான ஒரு இடம். இந்த பூட்டு போடுறாங்க, எதுக்கு பூட்டு போடுறான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நமக்கு வேலை வாய்ப்போ இல்லை ஒரு திருமண தடையோ ஒரு குழந்தை பாக்கியமோ வீடு கட்டாத ஏதாவது நமக்கு தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு வந்து இந்த பூட்டு போட்டாச்சுன்னா நமக்கு நிவர்த்தியானவொன்னே அந்த பூட்டை திறந்துடலான்றாங்க. நிறைய பெண்கள் பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஒரு 20,000 பெண்கள் வந்திருப்பாங்க. ரொம்ப எல்லோரும் ஒரே சீருடையில் வந்திருந்தாங்க. அங்கே வந்து விளக்கு தீபம் வைக்கிறாங்களாம். அதனால் வந்து ரொம்ப விசேஷம். இந்த ஊஞ்சலில் உட்காந்து தான் அம்மன் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே வந்து அந்த தீ குண்டத்தை வந்து பார்ப்பாங்களாம். அந்த தீ குண்டம் வந்து மிகப்பெரிய அதிசயம். அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். இங்கே வந்து நினச்சது நடக்கும். இது வந்து பண்ணாரி அம்மன் வந்து ஒரு மிகப்பெரிய காடு, சத்தியமங்கலம் காடு. இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.